Hi students, நம்ம இந்த வீடியோல factorize using identities எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுதான் உங்களோட basic identities. a squared plus 2ab plus b squared என்றது a plus b the whole square ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். factorize அப்படின்னா கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷனை ரெண்டு ஃபேக்டராவோ மூணு ஃபேக்டராவோ பிரேக் பண்ணி எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். a plus b the whole squared வந்து பிரேக் ஆகல. நம்ம இதை வந்து a plus b multiple by a plus b இப்படின்னு எழுதுறதுனால ரெண்டு ஃபேக்டரா பிரிச்சுட்டா தான் அர்த்தம். அதே மாதிரி a minus b the whole squaredனா a minus b into a minus b ரெண்டு தடவை எழுதிக்கலாம். இது ஆல்ரெடி ஃபேக்டர்ல தான் இருக்கு. அப்ப a squared minus b squared கொஸ்டின் இருந்ததுன்னா அதை a plus b a minus b பிரிச்சு எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பாருங்களேன். இப்போ வந்து 100x square minus 4y squared ஃபேக்டரைஸ் அப்படின்னு உங்களை கொஸ்டின்ல கேட்டாங்க. இதான் உங்களோட கொஸ்டின். இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்னா இப்போ இந்த வந்து ரெண்டு டேர்ம் இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலால தான் இருக்குது. இதை இப்படி தான் எழுத போறோம். ஆனா இந்த ஏன்ற மொத்தத்துக்கும் இது ஸ்கொயர் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். ஆனா 100க்கு ஸ்கொயர் இல்லை, எக்ஸுக்கு மட்டும் தானே ஸ்கொயர் இருக்கு. அப்போ 100 நம்ம எப்படி எழுதணும்னா 10 ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஏன்னா 10 10s are 100. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. 4ன்றதை வந்து 2 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு ஒய் ஸ்கொயர்டு இருக்கு. ரெண்டு பேர்கிட்டயுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால காமனா 10x the whole squared அப்படின்னும் இவங்கள 2y the whole squaredனு எழுதிக்கலாம். இப்போ இதை பார்க்க a squared minus b squared மாதிரி இருக்கு பாருங்க. a squared minus b squaredனா நம்ம அதை எப்படி எழுதிருவோம்? a plus b a minus bன்னு எழுதிருவோம். a வந்து 10x, b வந்து 2y. 10x plus 2y 10x minus 2y அப்படின்னு எழுதிட்டா அதுதான் நம்மளோட சரியான ஃபார்முலா. ஸோ இப்படிதான் உங்களோட மூணாவது ஐடென்டி அப்ளை பண்ணோம். இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டு ஐடென்டிஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் இப்படி இருந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இதில் 3 டேர்ம் இருக்கா, மேபி இந்த ரெண்டு ஃபார்முலாவில் இருக்கான்னு செக் பண்ணோம். முதல் டேர்மும் கடைசி டேர்மும் ஸ்கொயர் டேர்ம். 25 அப்படின்றத வந்து நம்ம 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே a ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் இந்த 20 அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ் 4ன்றதை வந்து 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். முதல் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஸ்கொயர் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால இதை 5a the whole squaredனு எழுத முடியும். இதை வந்து 2 ஸ்கொயர் நம்ம எழுதிட்டோம். இப்போ இது a ஸ்கொயர்டு இது b ஸ்கொயர்னா நடுவில் இருக்க டேர்ம் என்னவா இருந்தால் தான் ஃபார்முலா அப்ளை ஆகும்? 2ab இருந்தால் தான் அப்ளை ஆகும். ஸோ இதை 2abன்னு எழுத முடியுதான்னு பார்க்கலாம். அப்போ 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக இங்கே 5a கிடச்சிருக்கு, பிக்கு பதிலாக இங்கே 2 கிடச்சிருக்கு. இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 5s are 10, 10 2s are 20. அப்போ 20aன்றது 2abன்னு கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லையா? அப்போ நம்மளால் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். கொஸ்டினில் இந்த சைடு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சைடு தான் என்னோட ஆன்சர். அப்போ இது யாரோட ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா a plus b the whole squareோட ஃபார்முலா. a வந்து 5a, b வந்து 2. அப்போ 5a plus 2 the whole squareன்னு எழுதிட்டா உங்களோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஃபேக்டராக பிரித்து எழுதணும் அப்படின்னா 5a plus 2 multiple by 5a plus 2 அப்படின்னு எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு ஃபேக்டர் கிடச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 3 டேர்ம் இருந்ததுன்னா கடைசியும் லாஸ்ட்லேயும் ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஐடென்டிஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. ஏன்னா முதல் நம்பர் ஒய் ஸ்கொயர், கடைசி நம்பர் வந்து 3 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. நடுவில் ஒன்று ப்ளஸ் 2ab இருக்கணும், இல்லை மைனஸ் 2abன்னு இருக்கணும். இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 2abல இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக கொஸ்டினில் இங்கே ஒய் இருக்குது, பிக்கு பதிலாக இங்கே கொஸ்டினில் 3 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு 3ன்னு இதை மல்டிபிள் பண்ணால் 6y கரெக்டாக மேட்ச் ஆகுதுல்ல. அப்போ இந்த ஃபார்முலா கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ a ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கிறதுனால இவங்களை நம்ம a மைனஸ் b the whole squareன்னு எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் ஒய்யும் பிக்கு பதிலாக 3யும் இருக்குது. நடுவில் மைனஸ் 2ab இருந்ததுனால மைனஸ் 3 the whole squareன்னு எழுதணும். ஃபேக்டரைஸ்ன்றதுனால ரெண்டு ஃபேக்டராக பிரித்து எழுதிடணும் இதை. அப்போ y மைனஸ் 3 மல்டிபிள் பை y மைனஸ் 3 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட சரியான ஃபேக்டரைசேஷன் வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.